ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ கீழே போயிட்டு சிங்கப்பெருமாள் இது இருக்குல்ல, இது வந்து தெலுங்குல இருக்கு கல்வெட்டு. கண்ணன். இது வந்து ஆஞ்சநேயர், கிருஷ்ணன். இந்த பாருங்க குட்டி குட்டி. நான் கீழே இறங்கி வந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு மாதிரி இருக்கு. ஆனால் மழை பெய்யல, ரொம்ப பெருசா படிக்கட்டு கீழே நடந்து வந்துருக்கு பாருங்க. இப்போ வந்து தெரியும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காட்டு பகுதியில் உட்காந்துருக்குன்னு நினைக்கிறீங்க. காட்டு பகுதி கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டை கோபுரம். ஆக்சுவலி 48 வருஷம் இடமா இருக்கு. இங்கே தான் இருக்கும். ஆமா தடிக்கு போட்டு கீழே ஒன்று ஆகுது. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டானியோட வீடியோ. இன்னைக்கு எங்க வந்திருக்கீங்கன்னா இன்னைக்கு எங்க வந்திருக்கோன்னு கேட்டீங்கன்னா திருவனை கோவிலில் வந்து திருச்சி திருவனை கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மொட்டை மண்டபத்தை வந்து நான் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து இந்த கோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச அகிலாண்டேஸ்வரி கோவிலோட என்ட்ரி கேட்டாக ப்ரீவியஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்பயும் அவங்களோட மெயின்டெனன்ஸ் சென்டரில் தான் இருக்குது. ஸோ அந்த பிளேஸ் தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை கோபுரம் எப்படி இருக்குது, படிக்கட்டு, அப்புறம் இந்த என்விரான்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு காமிச்சேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு இந்த மொட்டை கோபுரம். சின்ன சின்ன வேலைப்பாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலில் கண்டிப்பாக இப்படி ஒரு வீடியோ இந்த இடத்த வந்து பார்க்க வேண்டியது, காட்ட வேண்டியது என்னோட கடமை, பார்க்க வேண்டியது உங்களோட கடமை. பிடிச்சிச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சும்மா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு காம்பவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு போய் அப்படியே தூள் தூளாக போயிடுது. ஆனால் எவ்வளோ வருஷமாக பழமையாக அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த கருங்கல்ல இருக்கிற அந்த கோபுரம் வந்து அப்படியே நிற்கிது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. உள்ளே பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்பீர தோட்டத்தோடு நிற்கிது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காடு பகுதியாக இருக்குது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சினிமாவில் வந்து இதில் தான் போவார். இதில் போய் நான் மண்டச்சு போவேன். காலையில் எல்லாம் சில்லே வாங்கிட்டு வீட்டை கட்ட விட்டானுங்க. இப்போ இந்த வழியாக போகிறது இல்லையா யாருமே? ஆளுங்கெல்லாம் போகிறாங்க, வண்டியெல்லாம் போகணுங்க. இது வழியாக போனால் கோயிலுக்கு போயிடலாம், அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு. இதை போய் திரும்பி போகணும். இல்லைன்னா இங்கே சிங்காரம்மா கோயிலுக்கு போய் போகணும். இங்கேருந்து எவ்வளோ தூரம் அந்த அகிலாண்டேஸ்வரி கோவில்? அகிலாண்டேஸ்வரி சிங்காரம்மா கோயில். சிங்க பெருமாள். சிங்க பெருமாள் கோவில் அந்த கோயிலோட தானே இது? அகிலாண்டேஸ்வரி கோயிலோடது கிடையாதா? நான் அகிலாண்டேஸ்வரி கோவில் நினைச்சிட்டு பெருமாளோட இதெல்லாம் வந்து சில இடத்துல வந்து பார்த்தேன். அப்புறம் சரி அதனாலதான் வந்துட்டு கேட்டேன். இப்ப இந்த இடத்துல வந்து தெலுங்குல கல்வெட்டு இருக்கேயா? அந்த காலத்துல இருக்கும். நீங்க பாத்துருக்கீங்களா தெலுங்குல கல்வெட்டு இருக்கிறத? வாங்க காமிக்கிட்டா, வாங்க இங்க பாருங்க. இதுல வந்து தெலுங்கு இது இருக்குல்ல, இது வந்து தெலுங்குல இருக்கு கல்வெட்டு. ஆனா இது வந்து எப்படி நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு தெலுங்கு இடத்து இப்ப இது வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு மன்னர்கள் இங்க வந்து ரூல் பண்ணியிருந்தாதான் அதுதான் வந்து இந்த தெலுங்கு கல்வெட்டு. இதை தாண்டி வந்து தமிழ்ல இருக்கிற கல்வெட்டு எதுவுமே காணாம். ஆமா, எல்லாம் ராமம் போட்டுப்போம். இங்க பெருமாள், இது இது கண்ணன். கண்ணன். இது வந்து ஆஞ்சநேயர். அப்புறம் இந்த சைடுல இருக்கிறது இங்க இது வந்து கிருஷ்ணன். கிருஷ்ணனோட ஸ்டாச்சு பாருங்க. கிருஷ்ணனோடது பாருங்க. இது வந்து சிங்க பெருமாள். எது சிங்க பெருமாள்? சிங்க பெருமாள்னா எதோட சேர்ந்தது? இல்ல சிங்க பெருமாள் இது வந்து நரசிம்மன் அவதாரம். தெரியல. சிங்க பெருமாள். அப்புறம் வேற என்ன சாமி இருக்கு? இந்த இடம் பூராமே ரங்கநாதகுல இடம் தான். ஆஸ்பத்திரியே கிடையாது. ஒன்றுங்களாம் கட்டினார். இந்த பெருமாள் வந்து இந்த சிங்கர் வந்து இந்த மினிஸ்டர் வந்து சின்னதாக பரிமாறி இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு நாளாக போட்டு காசு வசூல் பண்ணி அதை கட்டினாங்க. எங்க இந்த குட்டி கோயிலா? ஏன் இது மேல இப்ப நான் ஏறி மேல பாக்கலாமாயா? அது சேஃபா? மேல ஒன்னும் இடிஞ்சிராதுல்ல? யாரும் மேல எல்லாம் ஏறி பாப்பாங்களா? அதை நான் பாத்துக்கேன். இப்ப இந்த கோயிலோட வரலாறு சொல்லணும்னா எவ்வளவு வருஷத்துக்கு ரொம்ப பழமையான வரலாறுன்னு சொன்னாங்க? 1000 வருஷத்துக்கு மேல ரொம்ப பழமையான வரலாறு. இது புரியலைங்க. இது மாதிரி நாடு இருக்கு. இந்த மண்டபம் மாதிரி 4 இருக்கா? இன்னொன்னு எங்க இருக்கு? வடக்கு வாசல் ஒண்ணு இருக்கு. வடக்கு வாசல் ஒண்ணு இருக்கு. கீழ வாசல் ஒண்ணு இருக்கு. கீழ வாசல் ஒண்ணு. தெற்கு வாசல் இந்த ராஜகோபுரம் வந்து ராஜகோபுரம் எம்ஜிஆர் வந்து கட்டினார்.
எம்ஜிஆர் வந்து கட்டினாரு. ஆமா. இப்ப இதுதான் வந்து கோபுரம் மெயினாவே இது வழியா தான் வந்திருக்காங்க. பட்டிக்காடு போக்குவரத்து எல்லாமே இதுலதான் குதிரை வண்டி ஆளுங்க எல்லாமே இதெல்லாம் இருக்காங்க. இவ்வளவு பிரம்மாண்டமா கட்டின தூண் வந்து யாருமே வந்து பார்க்காம விட்டாங்க. வராங்களா வந்து பாக்குறாங்களா? வருஷத்துக்கு வந்து மேல செலுத்துவாங்க கோயில் மூலியமா மேல செலுத்துவாங்க. நீங்க போயிருக்கீங்களா மேல எல்லாம்? சின்ன பிள்ளைல போறது. நீங்களே சின்ன பிள்ளைல இருக்கும் போது தான் போனீங்க, அதுக்கப்புறம் போகல. இதெல்லாம் படிச்சிருப்பேன். இந்த வெயில் காலம் தாக்க முடியாம இந்த இடம் வந்து குளுன்னு அடிச்ச வெயிலுக்கு நான் வெளியில இருந்து வந்தேன் இல்லையா, எவ்வளவு உயரமா கட்டியிருக்காங்க. எவ்வளவு பெரிய கதவு அங்க இருந்திருக்கு. அந்த கதவுலாம் அங்க இருக்கு. அங்க இல்ல, அங்க கதவு இருந்திருக்கு. அங்க பாத்தீங்களா, அங்க தெரியுதுங்களா, அந்த இடத்துல வந்து கதவு இருந்திருக்கு. இந்த டோர் மாதிரி இருந்திருக்கு. இது ஓபன் பண்ணி தான் உள்ள போற மாதிரி இருந்திருக்கு. பாத்தீங்கன்னா அந்த கதவெல்லாம் பாருங்க. அந்த 2 ஓட்டமே வந்து கதவு இருந்திருக்கு. பெரிய ஒரு கதவு மாதிரி கீழேயும் கொஞ்சம் தூரத்துல இருந்திருக்கும், மேலேயும் கொஞ்சம் தூரத்துல கதவு இருந்திருக்கும். அது வந்து போன போக்குல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அது வந்து பிரிட்டிஷ் காலத்துல இடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரிட்டிஷ் இந்த ஒரு மன்னர் இருப்பாரு, வந்துட்டு தங்கத்தெல்லாம் வந்து கடத்திட்டு வந்தவர், ஒரு முஸ்லீம் மன்னர். டெல்லியில சுல்தான் வந்து ஒருத்தர் கிளம்பி வந்தாரு. அவர் வந்து எல்லா இடத்துலயுமே கடத்தி நகையெல்லாம் கடத்தி டெல்லிக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் காலகட்டத்துல மேபி இடிக்கப்பட்டிருக்கலாம் இதெல்லாம். இந்த இடத்தோட பேரே மொட்டை கோபுரம் தானே? நெல்சன் ரோடு மொட்டை கோபுரம் சொன்னா எல்லாரும் இங்க யார் வேணா எல்லாருமே இங்க வரலாம். இதெல்லாம் மேல போய் பாத்துட்டு வரலாமே? சரிங்க, நீங்க இங்கே இருங்க. யாராவது கேட்டாங்கன்னா சும்மா சொல்லுங்க. சரிங்க. ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்து ஸோ மேலே வந்து சரிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை கோபுரத்து மேலே போய் ஏறி பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை என்னென்னா போட்டிருக்கான்னு சொன்னாங்க. அதுதான் சிக்கல். இந்த பாருங்க, குட்டி குட்டியாக பாட்டில்லாம் பீஸ்லாம் உடஞ்சி கிடக்கா. அதனால கொஞ்சம் சேஃபாக போகணும். ஏன்னா நம்ம யாருமே இல்லாமல் ஏறினா இந்த பார்த்தீங்கன்னா தண்ணியில் வளைஞ்சு கிடக்கு. ஸோ அந்த இடத்தோட வரலாறு நீங்கள் டீட்டெயிலாக கேட்டிருப்பீங்க. இந்த பாருங்க, நான் கீழே இறங்கி வந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? செம்மையா இருக்குல்ல? இந்த மாதிரி வரலாறு இடம்லாம் ஒவ்வொரு டைம் போகும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக பயங்கர த்ரில்லாக சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு மாதிரி இருக்கு, ஆனால் மழை பெய்யல. ஸோ இந்த இடத்துல வந்து வச்சிருக்க மாதிரி இது பாருங்க, அங்கே சாரம் எல்லாமே கட்டி வச்சிருக்காங்க. இதுக்கு மேலேயும் வந்து போகுது. ஸோ அதுக்கு அடுத்ததா அடுத்த பிரேக். ஸோ 2வது இது காமிச்சோம் பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து இது நான் இதில் வந்து ஏறி பார்க்கும்போது எனக்கு ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மொட்டை மாடி இது என்ன சொல்றதுன்னா முதல் மேலே இருக்க கோபுரத்தில் வந்து நின்றுட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ கீழே நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 அடிக்கு ஹைட்டில் நின்றுட்டு இருக்கேன். கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு பேஸில் கட்டும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அண்ட் இந்த இடமே வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அமைதியாகவும் இருக்குது. உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா மலை சாரல் நிறையா அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை நான் கஷ்டப்பட்டு எடுத்து காட்டலைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த கோபுரம்லாம் கட்டும் போது சில கோபுரத்து மேலாம் நம்ம தஞ்சாவூர் கோபுரத்தில் எல்லாராலையும் போய் ஏறிட முடியாது. இதே மாதிரி தான் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக செம சூப்பராக இருக்குது. ஸோ மேலே வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மொட்டை அந்த கோபுரம் இருக்கு இல்லையா, அது பாதியிலே கட்டிட்டு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் பாதியிலே கட்டிட்டு விட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ ஆனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஆக்சுவலாக கீழே போகும்போது வந்து உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் எல்லாமே காமிக்கிறேன். நான் எப்படி நம்ம கீழே இறங்கி போகிறேன் அப்படின்றத எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஸோ மேலே இருக்கிறது எப்படி இருக்குன்றது பாருங்கள். ஆக்சுவலாக படிக்கட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ரொம்ப ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக படிக்கட்டு கீழே நடந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். பெருசு கிடையாது, ரொம்ப ரொம்ப சின்ன கோபுரம். ஸோ அப்படியே பாருங்கள், உங்களுக்கு பேக் கேமரா ஆன் பண்ணி இங்கே பாருங்கள். பார்த்தீங்களா, என் தலைக்கு மேலே இருக்கிறது எல்லாமே இப்போ என் தலைக்கு மேலே செடியெல்லாம் ஃபுல்லாக வளர்ந்துருக்குல்ல, இது பாருங்க, இது எல்லாமே வந்து மொட்டை கோபுரத்துக்கு மேலே வளர்ந்துருக்கிறது தான். ஸோ இது வந்து ஒரு பேக் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் இது என்னன்னா கால் மேலே எடுத்து கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த பாருங்க, தெரியுதா, ஏறி வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இங்கே வந்து உடச்சி வச்சுருக்காங்க பாருங்க பாட்டில். அப்போ கைஸ் ஆக்சுவலாக இங்கே பாருங்க கைஸ், நம்ம நின்றுட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சியில் நின்றுட்டு இருக்கோம். மரம் இருக்குது, இதுக்கு மேலேயும் ஒரு பெரிய மரம் மாதிரி வந்திருக்கு. அண்ட் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மரம் வந்திருக்கு. நம்ம கீழே இப்போ காமிச்சிருந்தோம் இல்லையா, ஸோ இது வந்து அந்த கீழே அந்த பேஸ் மாதிரி இருக்குது. இது வந்து
பார்க்கறதுக்கு காடு பகுதி மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாலே இது காடு பகுதி கிடையாது, ஒரு கோவிலோட பகுதி. நிற்கிறது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தலை சுற்றுது, தலை சுற்றுது. ஸோ நான் அந்த சைடு போக விரும்பலை, ஏன்னா இது கொஞ்சம் டேஞ்சராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம மாட்டிக்குவோம். மாட்டிக்குவோன்றத சென்ஸோட என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, சேஃப் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம சேஃபாக இருந்தால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காட்டு பகுதியில் உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறீங்க. பெருமாள் இருக்கிற திருச்சியில் ஹாட்டஸ்ட் பிளேஸில் இருக்கிற ஒரு கோபுரத்து மேலே தான் இப்போ நான் வந்து உட்காந்துட்ருக்கேன். எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்க எல்லா இடமே வந்து பார்த்தீங்கன்னா காடு பகுதி மாதிரி இருக்கும். இது காடு கிடையாது, வளர்ந்துருச்சு. ஆக்சுவலாக இதை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அப்பப்போ மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருச்சு. ஸோ நம்ம கீழே போகலாம் கைஸ். ஆக்சுவலாக இது என்ன செடின்னு தெரியல. இந்த பாருங்க, ஏதோ ஒரு செடி தான். ஆக்சுவலாக ஏதோ ஒரு காயின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாருங்களா, நான் எப்படி உட்காந்துட்டு இருக்கேன் பாருங்க. இது மாதிரி ஒரு 2 மடங்கு கீழே போகுது கைஸ். ஆக்சுவலாக வந்துட்டு பயமா இருக்குது. நான் இப்போ படிக்கட்டில் இறங்கி போகிறத மட்டும் காமிக்கிறேன் பாருங்க. ஐயா அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க கீழே. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இங்கேயும் வந்து உட்காந்து குடிச்சிட்டே தான் இருக்காங்க. குடிச்சு பாட்டிலெல்லாம் உடச்சி ஜாஸ்தி பண்ணிடுறாங்க. அந்த சைடில் ஒரு ஃப்ளோர் இருக்கு, ஆனால் அங்கே போகிறதுக்கு வழி கிடையாது. ஸோ இது வந்து 2வது இது பாருங்க. தண்ணி சிந்துதா, காடு நோக்கி வந்து ஒரு பயமும் பதட்டமாகவும் இருக்குது. செம்ம பதட்டம் இருக்குது எனக்கு. ஸோ கைஸ் ஆக்சுவலாக கீழே வந்து பிளாட்ஃபார்முக்கு வந்து போய் பார்க்க போகிறேன். இது எப்படி இருக்க போகுதுன்ட்டு பாருங்க. அண்ட் இப்போ மேலேருந்து ஒவ்வொரு சொட்டா விழுந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே செம்ம கூலிங்காக செம்மையாக இருக்குது, வைப்பாக இருக்குது. அண்ட் கீழே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்க, இப்போ மேலே சைட்லேருந்து இந்த படிக்கட்டு மேலே எப்படி போயிருக்கு பார்த்தீங்களா, மேலே இந்த அப்படியே கருங்கல்ல அப்படியே மேலே ஏற்றிட்டு போயிருக்காங்க படிக்கட்டு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ கீழே போயிட்டு உங்களுக்கு அந்த தெலுங்கு கல்வெட்டில் என்ன எழுதிருக்குன்னு சொல்லிட்டு நான் முடிஞ்சா டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறேன். இப்படி தெலுங்கு கல்வெட்டு இங்கே வந்துச்சு அப்படின்றத எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2வது ஃப்ளோரில் இருக்கும். செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. பாருங்க, இங்கேருந்து கீழே ஒரு படிக்கட்டு, மேலே ஒரு படிக்கட்டு, அப்படியே மேலே போனால் அந்த மொட்டை கோபுரத்துக்கு போகும். மிக பிரம்மாண்டமாக வெறும் கருங்கல்லாலே வந்து ஏற்படுத்தின ஒரு மண்டபம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வாவ் மூமெண்ட். ஆக்சுவலாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சின்னதாக இருக்குது, ஆனால் இந்த பாருங்கள் பூமிக்கு அடியில் நிறைய இது போயிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அங்கே பாருங்கள் அதோட வேலைப்பாடுகள் எப்படி அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுவும் அங்கே மேலே அந்த இடத்துல தான் வந்து மேலே ஏறி போய் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள படிக்கட்டுலாம் வச்சுருக்காங்க. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா என்ட்ரி கேட் மாதிரி ஒன்று வச்சுருந்துருக்காங்க. அதோ இந்த சைடில் தெரியுது இல்லையா. ஸோ இது வந்து பெரிய என்ட்ரி கேட் மாதிரி வச்சுருந்துருக்காங்க. பட் என்னாச்சுன்னு தெரியல, அந்த என்ட்ரி கேட் வந்து இப்போ காணா ஆக்சுவலாக. ஸோ இதோ அவங்க தெரியுதா, அந்த மேலே ஹோல் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி கேட் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து காணா ஆக்சுவலாக. அது என்னாச்சுன்னே தெரில, அது எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரில. மொட்டை கோபுரமா? இந்த இந்த இதோட பற்றி வரலாறு என்ன இருக்குது இந்த கோவிலோட வரலாறு? புரியல. ஆமாம் ஆமாம், அந்த காலத்தில். ஓ இதான் நுழைவாசலா? நான் பதிவு பண்ணிக்கிறேன். உட்காருங்க, உட்காந்து பேசலாம்.
தெரியுமா இப்ப இந்த இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டிலோடு இது மாதிரிலாம் உடஞ்சு கிடக்குல்ல, இப்ப இந்த மேல எல்லாம் பாட்டில் எல்லாம் உடச்சு கிடக்குறாங்க. அதுண்ட பசங்க எல்லாம் ஏரியெல்லாம் என்ன பண்ணுவாங்க தமிழ்ல எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் ராஜராஜ சோழன் காலத்துல இல்ல, கட்டிப்பாங்க. ராஜராஜ சோழன்னா நம்ம தமிழர் இல்ல, ஆனா அது வந்து தெலுங்கு கல்வெட்டு இருக்கு. அதை பத்தி ஏதாவது பேசியிருக்காங்களா? அதெல்லாம் தெரியாதுப்பா. எல்லா கோயிலும் இருக்கு. ஆனா இந்த கோவில் வந்து நாங்க வந்து கல்யாணம் ஆன புதுசுல வெறும் சிமெண்ட் மேடையா மட்டும்தான் இருந்தது. வெறும் மேடை மட்டும்தான் இருந்தது. இதுல கோவிலாலாம் கிடையாது. ஒரு மேடையில வந்து ஒரு சின்ன ஒரு மாடம் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வேல், சின்னதா ஒரு வேல் இருந்தது. அந்த கண்ணு இந்த வேப்ப மரம் அது வந்து இவ்வளவு அப்படி கண்ணா இருந்தது. என் கல்யாணம் ஆன புதுசுல அவ்வளவுதான் இருந்தது. கிட்டத்தட்ட 47-48 வருஷத்து மரம் இந்த மரம். இந்த இடம் வந்து இவ்வளவு அமைதியா இருக்கும். இங்கெல்லாம் அந்த கல்லுக்கெல்லாம் அது விழுந்திருக்கா மேல? அந்த சைடு சரிஞ்சிருக்கு. அந்த பக்கம் விழுந்திருக்கு. பரவாயில்ல, அது வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய கதவு இருந்திருக்கு, ஆனா அந்த கதவை தான் முடிஞ்சு போயிருக்கு. யாரோ அப்பயே எடுத்துட்டானுங்க, பிரிட்டிஷ் காலத்திலேயே எடுத்துட்டு போறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு 70 வருஷமா இல்ல, ஆனா அங்க கதவு இருந்திருக்கிறதுக்கு உண்டான அங்க பெரிய இரும்புல நம்ம சைட்ல தூண் மாதிரி வச்சிருப்போம்ல, மேலேயும் கீழே இதுக்கடியிலும் இருக்கும். இப்ப இங்க கீழே இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அந்த அந்த ஆணி வச்ச மாதிரி கதவுலாம் இருக்கும்ல, கதவு 10 பேர் சேர்ந்து இடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி கதவு இங்க இருந்துச்சு. அது வந்து இந்த மாதிரி இரும்பு கதை வச்சு சங்கிலி எல்லாம் போட்டு பூட்டி, அதுதான் அந்த மாதிரி. இதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 4 மணிக்கு மேல யாராலையும் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. ஏன் வர முடியாது? பாம்பு செடி கொடிமா பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும். 5 மணிக்கு மேல அது வரைக்கும் இந்த கக்கூட்டு இந்த சாக்கடை வாய்க்கதான் இருக்கு, அதில் காலி பண்ணி விட்டோம். என்ன ஏன் பேய் பிசாசு அடிச்சு விட்டோம். பேய் பிசாசு இருந்ததாங்க இந்த சைடு சாக்கடை இல்லையா? ஆமா. என்னையா சொல்றீங்க? அதே மாதிரி இந்த பக்கம் சீனிவாசன் ரயில்வே கட்டி இருக்குங்க. ஆமா. பல்லன் இது கபாடி கார்த்தியில் இருக்கு, அது வழியாக யாரும் போக மாட்டாங்க. பேய் பிசாசு அடிச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கா இந்த மெயின் ரோடு? அந்த மாதிரி யாராச்சும் அடிச்சிருக்கா? நான் ஒரு இவ்வளவு கோயில் சக்தி வாய்ந்த கோயில் இருக்கும்போது பக்கத்துல இருக்குது. ஆமாங்க, இந்த மெயின் ரோடு கக்கூட்டு ரோடு. ஆமா. தடிக்கி போட்டு கீழே ஒண்ணு ஆளுக்கு அடி. அவ்வளவு ஆழமா என்ன? ஆள் இருக்கும். ஆனா தடிக்கு ஒருத்தன் அவங்க தடிக்கு கீழே விழுந்தானா செத்துருவான். ஆமா. அதனாலதான் யாரும் இந்த சைடுல 4-5 மணிக்கு மேல வரமாட்டாங்க. ஆமா. அப்ப விடிய விடிய போறாங்க. இப்ப வந்து எல்லாம் வெளிச்சம், அந்த மாதிரி மக்கள் எல்லாம் நடமாட்டம் எல்லாமே நிறைய ஆயிடுச்சு. உள்ள போனேன். இதுல இருந்து யாரும் வர மாட்டாங்க, கொள்ள மாட்டாங்க. நீங்க தான் இங்க முத வந்தீங்களா? ஆமா. நீங்க தான் இங்க முத நீங்க வந்து 48 வருஷம் ஆகுது. ஆமா. அதாவது வயசு 55 போனேன். நீ வயசு கடன் பண்ணீங்க. அதான் 69. ஆமா. இங்க யாரும் வந்து சின்ன மூணு கொட்டாய் போட்டு குடியிருந்தோம். நானும் எங்க அண்ணன் கல்பட்டை அழைஞ்சேன். கல்பட்டை அழைஞ்ச ஒரு ஓனர் வந்து இதுக்குள்ள பச்சை வச்சுருந்தாரு. அப்பெல்லாம் இந்த வீடு தான் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ அந்த ஆள் என்ன செஞ்சாருன்னா இந்த இடத்தெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு மழைக்காலம் மிளகா வியாபாரம் கூட மரம் பண்ணுவாங்க. இந்த மண்டபத்தை அடிச்சாருங்க. இந்த மண்டபத்தை அடிச்சு இந்த பக்கம் அடிச்சாங்க. மண்டபத்தை அடைச்சிட்டாங்க. அடிச்சாங்க. அடிச்சு 2 மாசத்துல அவர் காலி. இந்த மண்டபத்தை அடைச்சு 2 மாசத்துல காலி. பேர் பட்டவர் குருசாமி கல்பட்டாருன்னா ஃபேமஸ். இந்த இன்னைக்கு அந்த வாரிசுலாம் இருக்கு, ஒன்றும் உருப்படி இல்லை. ஐயோ, அதெல்லாம் தெய்வத்தோட இது பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பான செயல் தான். ஒன்றும் உருப்படி இல்லை. இந்த இடம்லாம் ஒன்றும் தான். இந்த அதுக்கு என்ன அந்த பக்கத்து வீடு வந்து நல்லா வசதி அலுமணி பேர் இருந்தாங்க. அந்த குடும்பத்தில் பாதிச்சு எல்லாம் காலி பண்ணிக்கிட்டு நான் செஞ்சுட்டு இருந்து இப்போ அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையனை காலி பண்ணி விட்டுருக்கு. ஐயா அதே மாதிரி இந்த இப்போ இங்கெல்லாம் வந்து இப்போ சாமி கும்பிட்றாங்களா? இங்கே எப்போ கும்பிடுவாங்க? இங்கே ஆடி மாதம் அப்போ தான் இங்கே எல்லாம் சாமி கும்பிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஏதாச்சும் ஃபங்க்ஷனு இந்த மாதிரி மியூசிக், இப்போ இந்த இடம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இடத்துல இப்போ நம்ம பின்னாடி நம்ம உட்காந்துருக்கோம்ல, நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் இல்லை, அப்படியே ஆப்போசிட்டுமே அங்கே என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னவா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த இடம் காவலாளி தின்ன மாதிரி இருந்திருக்கும். காவலாளிகள்லாம் உட்காந்துருப்பாங்க, இல்லாட்டி இசை மேதாவிங்க உட்காந்து இசை வாசிப்பாங்க. அந்த மாதிரி அது இருக்கு. நீங்க பாத்துருக்க முடியாது, ஆனா அது மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரிதான் ஏதாச்சும் இருக்கும். அது அதாவது அந்த திருவிழா சீசனுக்கு அந்த கும்பல் போகும். அந்த பட்டியலிருந்து வரணுங்களா, அந்த மாதிரி கும்பலை வந்து இப்படியே போவாங்க. நீங்க பேய் பிசாசெல்லாம் பாத்துருக்கீங்க? பார்த்துருக்கேன். நீங்க பாத்துருக்கீங்களா?
ஞாபகம் இல்லையா? தலையை அங்கிட்டு போயிட்டுருப்பேன், காலை இங்கிட்டு நீட்டிருப்பேன். காலை அங்கிருக்க பார்த்தீங்கன்னா தலை இங்கிட்ட இருக்கும், காலை அங்கிட்ட இருக்கும். இந்த மினி செல்லுன்னு ஒன்று இருக்கு. எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்போ? ஒரு 7 அடி 10 அடி கீழே. 10 அடி கீழே தான் இருக்கும். வரும்போதே உங்களுக்கு எப்படி தெரியும்? வர்றது எப்படி தெரியும்? பேய் வருது வர்றது தெரியாதுன்னா இங்கே ஆளை தூக்கி போட்டு சட சடன்னு வரும். சடன்னு வரும். அந்த சடங்கிறப்போ நமக்கு பயம் வந்துடும். ஆமாம், கண்ணை முடியல, முடிக்க முடியாது. அதாவது கண் முழிச்சிருவோம், ஆனால் எந்திரிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பைப்பு இருக்குங்களா, பெரிய வேப்ப மரம் இருந்துச்சுங்க, ராயகோவட்டில்னு ஒரு அவர் வந்து நேரம் இங்கேருந்து போகிறோம்னா பாலக்குடி போய் ஒரு பார்த்துட்டு அப்படியே வந்து ஆற்றுக்குள்ள இறங்கி வேலைகளை தாண்டி அப்படியே மெயின் ரோடு வந்து இங்கே வந்து சடம் வரும். சுட்டு குடிப்பாங்க. ஒயிட்டானா ஒரு 15 அடி உயரம் இருக்கும். 15 அடி உயரமா? இந்த இதில் இந்த பைப்பு கட்டை இருக்க அந்த பக்கம், இந்த கட்டை வந்து பார்த்துருக்கேன், நான் பார்த்துருக்கேன். 15 அடி கட்டை சடம் நைட்டு 12 வந்து உள்ளுக்குள்ள. எப்பயா வந்து பார்க்கலாம்? வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்பெல்லாம் வரது கிடையாது, வாய்ப்பு கிடையாது. முன்னாடி வந்து இருந்தது. ஆமாம், அதே மாதிரி இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஏன் வீட்டு சந்தை நுழைஞ்சு இந்த தெப்பக்குளம் ஆரம்பிச்சிருக்கு மரபு, அது உள்ளுக்குள்ள போகும். அங்கே போய் அந்த மாட்டெல்லாம் ஒரு அவசரம் வரும். இது எல்லாத்துக்கும் தெரியுமாயா? எல்லாத்துக்கும் அவசரம் அரைச்சிட்டு நேராக வந்து அந்த மூளை கற்று அங்கே போகுமா. பார்த்தது நீங்க பார்த்தது? ஆனால் இங்கே இருக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்க? இங்கே இருக்கிற அந்த மொட்டை எதுவும் பண்ணியிருக்காயா? அதே மாதிரி அந்த வளர்ப்பு தேங்காய் மரத்தை சடன்னு ஆடுமா, தேங்காய் கொட்டுமா. அப்போ வந்து கருப்பட்டை கருசாமின்னா கருப்பட்டை ஓட்டியிருக்காங்க. இப்போதான் கிட்டலாம் பாச்சு, அதான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பயப்படுவாங்க. பாம்பாலயம் இங்க அவ்வளோ பாம்பு இருக்குமா? மட்டும் நானே பண்ணுறேன். இப்பெல்லாம் இந்த சைடில் இருக்குல்ல, இப்போ மேலே வேணா இருக்கலாம். இல்லை, பாம்பு இருக்கு, யாரும் கண்ணு காட்டல. சரிங்க, நான் எடுத்துட்டு இப்படியே கிளம்புறேன். விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நான் வெளியே இந்த சைடு நான் எடுத்துக்கிறேன், யாரும் சொல்ல மாட்டேன். சரிங்க, நீங்க உட்காந்துருங்க, நான் எடுத்துக்கிறேன். இந்த பிளேஸ் ஃபுல்லாவே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இந்த வீடியோவை நன்றி சொல்லிக்கிறேன். அவர் வேலையை விட்டுட்டு நம்மளுக்காக வந்து இந்த இடத்துல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கோயிலை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாரு. அண்ட் மொட்டை கோபுரம் வந்து ரொம்ப ரேரான, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த சைடில் தான் அந்த மாதிரியான பிளேசஸ்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஆனால் இங்கே இப்பேற்பட்ட ஒரு கோபுரம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து இப்படி மொட்டை கோபுரமாக நின்றுட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஐயா வந்து அவருக்கு தெரிஞ்சதை நம்மளை எக்ஸ்ப்ளோர் பண்ணாரு. நம்மளால முடிஞ்ச இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. See you on another video. Until then, bye bye from Danny. Catch you later, guys. ஐயா உங்க பேரு? பெருமாள். அவர் பேருமே பெருமாள். சரிங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தாங்க.